அந்த கூர்க்கா மக்கத்திலும் எம்ஜிஆரை உள்ளே அனுமதிக்கவில்லையாம். தலைவருக்கு தீராத தாகம். அந்த பணியாளை பார்த்து, ஏன்பா ஒரு இளநீர் வெட்டுப்பா அப்படின்னு சொல்ல, அவரா இல்லைங்க எங்கள் முதலாளி சொன்னாதான் உங்களுக்கு இளநீர் கொடுப்பேன் என்று கூற, மாதம் அந்த கூர்க்காவிற்கு 100 ரூபாய் சம்பளமா. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய கடமை உணர்வை பாராட்டி 120ஆக உயர்த்தியிருக்கிறார். புரட்சி தலைவர் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பவம் நடந்தாலும் இந்த 2 சம்பவம் மறக்கவே முடியாதான். அந்த வகையில் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வீடு பார்த்தீங்கன்னா சென்னையில் ராயப்பேட்டையில் லாய்ட்ஸ் ரோட்டில் இருந்திருக்கு. அப்பொழுது மக்கள் திலம் எம்ஜிஆர் ஒரு முறை ஷூட்டிங் போயிடுறாரு வெளியூருக்கு. போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு புதிதாக ஒரு கூர்க்கா காவலாளி நியமிக்கப்படுகிறார். அவருக்கு தலைவர் யாருன்னு தெரியாது. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, ஷூட்டிங் முடிச்சு நேராக அவங்க வீட்டுக்கு போகாமல், அதாவது ஜானகி அம்மா அவங்க வீடு இருந்திருக்காங்க, அவங்கள போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. பேசிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூர்க்கா மக்கத்திலும் எம்ஜிஆரை உள்ளே அனுமதிக்கவில்லையாம். இதை பார்த்து ஒரு முக்கியமான விஐபி அவருடைய மனைவி வராங்க. ஏன்பா அவர் யார் தெரியுமா, பொன்மன செம்மல், அவர் வீடு தான் சொல்ல. அதன் பிற்பாடு அவர் உள்ளே போனாராம். உடனே தலைவருடைய அண்ணன் மரியாதைக்குரிய பெரியவருக்கு கோபம் வந்து விட்டது. என்னப்பா இது, என் தம்பி அவரே உள்ள விடலையான்னு. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அண்ணா அவரை ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள், அவருக்கு தெரியாதல்லவா, அவர் அவருடைய கடமைத்தான் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மாதம் அந்த கூர்க்காவிற்கு 100 ரூபாய் சம்பளமா. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய கடமை உணர்வை பாராட்டி 120ஆக உயர்த்தியிருக்கிறார். இதோடு மட்டுமல்லாமல் அடிமை பெண் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. தாயில்லாமல் நான் இல்லை. அப்பொழுது அந்த பாடல் காட்சி பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல போயிட்டு இருக்கு. அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் மரியாதைக்குரிய பத்மநாபன் என்ன பண்ணியிருக்காரு, 10 இளநீர் வாங்கி வைத்து பத்திரமா வச்சிருக்காரு. அந்த தயாரிப்பு நிர்வாகி என்ன பண்ணுறாரு, அந்த 10 இளநீருக்கு ஒரு பணியால் நியமித்து, இங்கே பாருப்பா யார் வந்து கேட்டாலும் இளநீர் கொடுக்கவே கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்க, அதன் பிற்பாடு தலைவர் வர்றாரு. கடுமையான வெயில், தலைவருக்கு தீராத தாகம். அந்த பணியாளை பார்த்து, ஏன்பா ஒரு இளநீர் வெட்டுப்பா அப்படின்னு சொல்ல, அவரா இல்லைங்க எங்கள் முதலாளி சொன்னாதான் உங்களுக்கு இளநீர் கொடுப்பேன் என்று கூற, தலைவர் கேட்டுக்காரு, உங்கள் முதலாளி யாருப்பான்னு. அதோ தயாரிப்பு நிர்வாகி அவர் தான் அப்படின்னு சொல்ல, தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரை போய் பார்த்து, முதலாளி எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது முதலாளி, ஒரு இளநீர் கொடுங்கன்னு சொல்ல, அவருக்கு பயமே வந்து விட்டது. ஓடி வந்து அந்த பணியாளை அடிக்க, அதன் பிற்பாடு தலைவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த தயாரிப்பு நிர்வாகியை பார்த்து, ஏன்பா ஏன் அடிக்கிறார், நிப்பாட்டு, நீங்கள் சொன்னதைத்தான் அவர் செய்திருக்கிறார், ஆகவே அது அவருடைய கடமை உணர்வு அப்படின்னு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு. அதாவது தினமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த தினக்கூலி கொடுப்பாங்களாம். தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, 10 ரூபாய் அந்த படியை உயர்த்தி கொடுத்துருக்காரு. அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாம். எதற்காக, அவருடைய அந்த கடமைக்காக. மக்கள் திலம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி அவர் கடமையை பாராட்டுவார், ஊக்குவிப்பார். இதோடு மட்டுமல்லாமல் தலைவரை பொறுத்த வரைக்கும் யார் என்ன உதவி கேட்டாலும் அந்த உதவி செய்தால்தான் அவருக்கு உறக்கமே வருமாம். அதைத்தான், அதாவது தலைவரை பார்த்தா நிறைய பேர் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து முக்கியமாக தமிழ்நாட்டில் சிஎம் ஆனார்னா அது தலைவரை மட்டும்தான் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் தலைவர் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்.